மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய உதவாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு தர்றீங்க. சமயத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை பேசி எங்களை பலப்படுத்துகிறீங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் அது சாரமாக்க முடியாது. அது வெளியே கொட்டப்பட்டு மிதிக்கப்படுமே அல்லாமல் அது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உப்பினுடைய சாரத்தன்மை, உப்பு உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லிதான் இந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இருந்து 12வது வசனத்து வர அது யாரு, அது உப்புடையவர்கள் என்று சொல்லி தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிற நல்ல வார்த்தை. யாரு? ஆவியிலே எளிமை உள்ளவன் அவன் உப்பு உடையவன். ஆமேன். பரலோக ராஜ்யம் அது அவனுடையது. துயரப்படுகிறவன் பாக்கியவான். யாரு? ஆறுதல் அடைவான். சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நிச்சயவாங்களா? இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ இந்த பூமிக்கு ஒப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறவருடைய குணநலங்களை தான் ஆண்டவர் அழகாக சொல்லிக்கிட்டே வராரு. அப்படிப்பட்ட குணநலங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த உப்பு என்ன செய்கிறது? அதனுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா அது சுவையை கொடுக்குது. சுவை கொடுக்குதா இல்லையா? நீங்களும் சுவையை கொடுக்குறீங்களா? மற்றவங்களுக்கு சுவையாக இருக்கிறீங்களா? உப்பை போன்று இருக்கிறீங்களா? நீங்கள் தான் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது அது ஒரு பொருள் கெட்டு போகாமல் அதை பாதுகாப்பதற்கு உப்பு உதவுகிறது. மீன் கெட்டு போகாமல் இருக்கா? உப்பு போடணும். உப்பு போட்டால் கெட்டு போகாமல் இருக்கும், கருவாடாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆமேன். புரியுதா? எனவே பாருங்கள், அது என்ன செய்கிறது? அது மாத்திரமல்ல, எவ்வளவு பிரபலமான ஒரு உணவை தயாரித்து மட்டனோ சிக்கன் பிரியாணி வச்சாலும் அதில் நீங்கள் இந்த சாதாரணமான அற்ப விலை உள்ள குறைந்த விலை உள்ள இந்த உப்பு இல்லாமல் இருந்தால் அந்த என்ன செய்யும்? அது குப்பையில் தான் போடணும் என்று சொல்லி தான் பழமொழி சொல்கிறாங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லி. அப்போ நீங்கள் உப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ சாரமற்று போனால் நீ புறக்கணிக்கப்படுவாய். நீ சாரத்தன்மை இழந்து விட்டால் நீ மிதிக்கப்படுவாய். அப்போது நம்முடைய பகுதியில் நம்ம இருக்கிறோன்னா நமக்குள்ள அந்த உப்பின் தன்மைகள் இருந்து கொண்டே இருந்தால் தான் அது என்ன செய்யும்? மற்றவங்களுக்கு சுவையை கொடுத்து கொண்டே இருக்க முடியும். பாருங்கள், உப்பு ஒரு நாளும் தன்னை மேன்மையாக அது எண்ணாது. இப்போ சிக்கன் வெளியே தெரியும், உப்பு தெரியுமா? தெரியாது. ஆனால் உப்பு இல்லாமல் சிக்கன் சாப்பிட முடியுமா? முடியாது.
பிளேட்டில் எடுத்து வச்சிங்கன்னா பலவிதமான ஒரு காரியங்கள் வெளியே தெரியும், பகட்டாக இருக்கும், எல்லாம் பொரிச்சது எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் சுவையையும் அவைகளையெல்லாம் அந்த காரியத்தை உயர்த்துவதற்கும் அங்கே இடப்படுகிற அந்த உப்பு தான். அப்போ உப்பு தன்னை மறைத்து சுவையை வெளிப்படுத்துது. நல்லா புரியுது அவங்களுக்கு? புரியும் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் உங்களை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்தணும். ஆமென். நீங்கள் தான் வெளிப்படக்கூடாது. இன்றைக்கி நான் தான் சொல்லக்கூடாது. நீங்கள் மறைஞ்சி இருக்கணும். நீங்கள் எப்போவுமே என்ன செய்யணும்? மறைவுந்து இருக்கணும். புரியுதா? உப்பு அது தன்னை அந்த பந்தியில் இருக்கிற எல்லாரும் சுவையாய் சாப்பிட்றதுக்கு அது தன்னை கரைத்து மறைந்து அந்த சுவையை அழகாக கொடுக்குது. ஆமென். அலையில சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அது ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பதே இல்லை. அப்படிதான் நீனு நான் இருக்கணும் தான் ஆண்டு உப்புன்னு சொல்கிறாரு. இந்த மரம் முன்னால் இருக்குது, மரம் நிற்குது பார்த்தீங்களா? மரைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல மாம்பழம் எல்லாம் தொங்குது, மாங்காயெல்லாம் காய்ச்சிருக்குது, பார்க்க அழகாக தான் இருக்குது. ஆனால் இந்த மரத்தை காக்கிறது மண்ணுக்குள் மறைந்திருக்கிற வேர் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆமென். அது நான் தான் காக்கன்னு சொல்லிட்டு என்னைக்கு அது வெளியே வந்து பார்க்குதா? வெளியே வந்து பார்த்துன்னா மரமே விழுந்துடும். மண்ணுக்குள் மறைந்திருக்கிற மரம் வேறு மரத்தை முழுவதுமாய் காக்குது. மரம் நல்லா இருக்குன்னு தான் வெளியே தான் பார்க்குறோம். சாப்பாடு சுவையாக இருக்குன்னு தான் பார்க்குறோம். அந்த சுவை கொடுத்தது உள்ள ஒன்று இருக்குது. ஆமேன். அது என்னது? அதுதான் உப்பு, அதுதான் நீங்கள், அதுதான் நான். எனவே தான் நீங்கள் உப்புடையவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவராக சொல்கிறாரு. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை பாருங்க. எப்படி அது மறைந்து தன்னை கரைத்து தன்னை அழித்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் இருந்தார். ஆமேன். தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னை அழித்து உங்களுக்கு எனக்கும் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிறாரு. எனவே தான் நீங்களும் அப்படிப்பட்ட சுவாபமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆமேன். அதில் சொல்லுங்க. உப்பு இன்னொரு காரியத்தை செய்கிறது. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். உப்புடைய குணத்தை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுனா சொல்லுங்க. உப்புடைய குணம், உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ தாகத்தை ஏற்படுத்துகிறது உப்பு. ஆமேன். நீ உப்புடையவனாக இருந்தால் இயேசு குறித்த தாகம் உனக்குள்ளால வரும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? உப்பை குடிச்சிருந்தவன தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். அப்படி என்றாலும் தாகம் ஏற்படுகிறது. ஆத்ம தாகம் உனக்கு வரும் என்றால் நீ உப்புடையவனாக இருந்தால் அந்த தாகம் உனக்குள்ளால வரும். ஆமேன். ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து விடக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. வாசியுங்கள். லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. நல்லதுதான், உப்பு நல்லதுதான். ஆனால் சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காயிலும் உதவாது, வெளியே கொட்டி போடுவார்கள். ஆமேன். அழகாக சொல்லப்படுகிறது. உப்பு நல்லதுதான், ஆனால் சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? உப்புக்கு சாரத்தன்மையே இல்லைன்னா இந்த உப்பு உப்பு இது என்னத்துக்கு? கறிக்கு உதவாது, தூரப்போடுன்னு சொல்லிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நீ என்னைக்கு சாரத்தன்மையை இழந்துறியோ அன்னைக்கு ஆண்டவரே அவனை தூர போட்டுருவார். நீ சாரத்தன்மையோடு கூட இருக்கும் வரதான் ஆண்டவர் நேசிக்க முடியும். என்னைக்கு நீ பாவத்தை செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்துட்டியோ அப்போ இருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு புரோஜனம் உனக்கு படாது, உன்னை வைத்து எந்த புரோஜனமும் இல்லை என்று சொல்லி என்ன செய்வார்? ஆண்டவனை புறக்கணித்து விடுவார்.
சவுலை கர்த்தர் புறக்கணித்ததைப் போல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிற இந்த சாரத்தன்மை, ஆண்டவர் சொல்லுகிற இந்த குணநலங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? உப்பை போல நீங்கள் சுவையை தான் கொடுக்கிறீங்களா அல்லது கசப்பை கொடுக்கிறீங்களா? உப்பு கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்குமானால் யாரும் அதை நிச்சய மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. இது கசப்பான அனுபவத்தை கொடுக்குது. உப்பு நல்ல சுவையை கொடுக்கிறதுனால பாருங்க, அதை விரும்புகிறாங்க. நீ உப்புடையவளாக இருக்கிறீங்களா? அப்படி என்றால் நீங்கள் சுவையை கொடுக்கணும். உங்கள் வீட்டில் சுவையை கொடுக்கணும். தாய் தகப்பனுக்கு மகளே நீ சுவையை கொடுக்கணும். சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு சுவையை கொடுக்கணும். உன்னை பார்த்தா கசந்து கொள்ளக்கூடாது. உன்னை பார்த்தா வேதனைப்படக்கூடாது. உன் தகப்பனோ உன் தாயோ உன் உறவுகளோ சொந்தங்களோ நீ கசப்பான காரியத்தை கொடுக்கிறாயே என்று சொல்லி, கசப்பான அனுபவத்தை கொடுக்கிறாயே என்று சொல்லி, இப்படிப்பட்ட சாபத்தை வருவித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லி கசந்து விடக்கூடாது. உன்னை எப்படி உப்பை நேசிக்கிறது போல உன்னையை நேசிக்கிறவளாக இருக்க வேண்டுமானால் நீ சுவை கொடுக்கணும். உன் பேச்சு, எண்ணம், செயல்கள் எல்லாம் சுவை கொடுக்கிறவளாக நீங்கள் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். உலகத்தின் மனுஷனும் விரும்புகிற காரியம். உங்களிடத்திலிருந்து ஒரு சுவையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உப்பானது அது கெட்டு போனால் பாருங்க, வேதம் அழகாக சொல்கிறது, அது என்ன செய்யும்? மிதிக்கப்படும் தான். வேற எதுக்கும் உதவுமா? உதவாது என்று தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிற நல்ல வார்த்தை. பார்த்தீங்களா? அந்த வேத பகுதிய திரும்ப வாசிங்க. நிலத்துக்காயிலும் உதவாது. பாருங்க, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். எதுக்கும் என்ன செய்யாது? அது பிரயோஜனப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது நிலத்துக்காயிலும் எருவக்காயிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது ஒரு சத்தியம் இதுக்குள் மறைந்திருக்கிறது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். பாருங்க, நல்லா தான் இருக்கிறோம், நல்ல குணம்தான், நல்ல படிப்பு தான், நல்ல திறமை தான். ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறது? தைலக்காரனுடைய அந்த எண்ணெய் குப்பியில் ஒரு செத்தை முழுவதும் நார பண்ணது போல அற்ப மதியினம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? வெளியே கொட்டப்படுவதற்கு மற்றவர்கள் சீனு சொல்கிற அளவுக்கு மாறிடும் என்பதுன்னு தான் நீங்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதை நீங்கள் காத்து நடக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய அந்த சாரத்தன்மை குறைந்து விடக்கூடாது. அந்த சாரத்தன்மை குறைந்து விடுமானால் யாரும் நம்மை கண்டு கொள்ளுறதே இல்லை. நல்ல டிப்டாப்பாக தான் இருப்பார், பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லவுமா இருப்பார், நல்ல பகட்டாக இருப்பார். அவர் ரோட்டில் படுத்து கிடந்தாருன்னா அவருடைய சாரத்தன்மை என்ன செய்யும்? குறைந்து விடும். ஒரு நல்ல உயர்ந்த அதிகாரியாக இருக்கலாம், அவர் படித்தவராக இருக்கலாம், பெரிய மாண்புடையவராக இருக்கலாம், பெரிய அவார்டெலாம் வாங்கியிருக்கலாம். அவர் ரோட்டோரத்தில் குடித்து வெறித்து படுத்திருப்பார் என்றால் அவரை எல்லாரும் மிதிப்பாங்க. அப்படி தானே? உப்பு சாரமற்று போனால் மிதிக்க தான் போடும், புறக்கணிக்கப்படும். ரோட்டில் போகிற நாயும் என்ன செய்யும்? மாடு என்ன செய்யும்? மிதிக்குமா மிதிக்காதா? மிதிக்கும். நாயும் மோளும் அதுக்கு மேலே. ஆமாம், மாடு விட்றோம். ஆமாம், நீ கடந்து டிப்டாப்பாக இருந்தால் என்ன, பெரிய கலெக்டராக இருந்தால் என்ன, சாரத்தன்மை இழந்துட்டேரே, நீர் குணத்தை இழந்துட்டேரே, எல்லாரும் இகழ்வாங்க, எல்லாரும் சீனு சொல்வாங்க. பாருங்க, ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்லவனாக வாழ்கிறது ரொம்ப 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 கடினம் பாருங்க. ஆனால் ஒரு தவறு செய்யும் பொழுது சீக்கிரமாக உன்னுடைய தவறு இந்த உலகம் முழுவதும் சீக்கிரமாய் பரவிவிடும். அன்னைக்கு நான் சொன்னேன் பாருங்க, ஒரு நற்செய்தி, நல்ல ஒரு செய்தி, உன்னை குறித்தான செய்தி பரவுவதற்கு ரொம்ப கால தாமதமாகும். ஒரு நற்குணம் இருக்குது, நல்ல பையன், நல்ல பொண்ணு,
அல்லது நல்ல மனுஷன் என்று சொல்கிறது இந்த சமுதாயத்திற்கு மற்றவங்களுக்கும் தெரியறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஆனால் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்குமானால் அது ரொம்ப வேகமாக ரொம்ப வேகமாக என்ன செய்யும், எல்லாருக்கும் தெரிய வந்துடும். காரணம் தெரியுமா? ஒரு மனுஷனை சுற்றி நான் அடிக்கடி சொல்ல 80 பேரோட தொடர்பு இருக்கிறது. 80 உன்னை குறித்து 80 பேருக்கு தெரியும், உனக்கு 80 பேர் தெரியும். நம்ம உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் என்று சொல்லி ஸ்கூலில் படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு சுற்றி இருப்பாங்க. அப்போ உனக்கு ஒரு தவறு, நீ ஒரு தவறு செய்து விட்டாய், ஒரு பாவம் செய்து விட்டாய் என்று சொன்னால் இந்த 80 பேரும் என்ன செய்வாங்க? அப்படியே சொல்லி 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 ஒவ்வொரு ஆளுக்கும் 80 இருக்கு பார்த்தீங்களா? அப்படி என்ன செய்யும், இந்த ஊர், இந்த உலகம், தேசம் எல்லாம் சீக்கிரமாகவே நம்முடைய தவறு அல்லது பாவம் அது வேகமாய் பரவிடும். ஆனால் ஒரு நற்குணம், நல்ல மயன் சொல்றதுக்கு யாராலும் சொல்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. நீங்க நல்லவன் நீங்க தான் சொல்லணும், மற்றவங்க சொல்ல விட மாட்டாங்க. அவன் நல்லவன் சொன்னால் அவங்களுக்கு ஒரு குறைவாக இருக்கும். அது பரவுவதற்கு ரொம்ப கஷ்டம். எனவே தான் நீங்கள் நன்மை செய்வதை விட தீமை செய்யாமல் பார்த்திருப்பது நல்லது. ஆமேன். நன்மை செய்யணும், அது தவறு இல்லை, செய்யணும். ஆனால் எல்லாத்தை விட நீ கவனமாக இருக்க வேண்டியது உன் சாரத்தன்மை இழந்துடக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்கள் சாரத்தன்மையை நீங்கள் நினைச்சக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அதை காத்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய சிறு கரை நமக்கு பட்டாலும் அது பெரிய விஷயமாக தான் மற்ற பார்வையில் பார்ப்பாங்க. இன்னும் எவ்வளவுதான் நல்ல குணம் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 99% நற்குணங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் 1% இருக்கிற அந்த தீய குணத்தை, அந்த பாவத்தை தான் பார்ப்பாங்க. அதுதான் அது சாரத்தன்மையை இழக்க பண்ணுகிற விஷயமாக இருக்கிறது. சில சொல்லுவாங்க, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்கிறேன் பிரதர், எல்லாத்துலையும் நான் கரெக்டாக இருக்கிறேன். இப்போ ஒரு ஆயக்காரன் சொன்ன, ஜபிக்கிறவன் 2 பேர் ஜபிக்க பண்ணாங்க, எல்லாத்தையும் தசமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், ஜபிக்கிறேன், உபவாசம் பண்ணுறேன். இந்த ஆயக்காரன் சொன்னான், இல்லை நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லி. ஆமேன். நீ எல்லாவற்றிலும் கரெக்டாக இருந்தாலும் ஒரு காரியத்தில் தவறுனா எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? எனவே தான் நம்ம அடிக்கடிங்க சொல்கிறோம், உபதேசிக்கிறோம், நீங்கள் கவனமாக உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. உங்களை 1000 கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. எல்லாவற்றையும் மேலே பரலோகம் ஆண்டரும் பார்க்குறாரு. இந்த உலக மனுஷனும் ஒன்று எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். எப்போ விழமாட்டான், எப்போ பாவம் செய்ய மாட்டான். அவன் பேசிட்டா நம்ம எல்லாம், அவங்களாம் 1000 பேசியிருப்பாங்க. நம்ம ஏதாவது கோபப்படையே, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன் பேசுகிற மாதிரியா பேசுகிற, நீ எல்லாம் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு தெரியாது. என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. சொல்கிறாங்களா? ஆமேன். அவங்க 1000 பொய்களை சொல்லுவாங்க, 1000 ஏமாத்த சொல்லுவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்கன்னா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு சிறிய காரியம் செய்தாலும் நம்மளை எதிர்த்து கேட்பாங்க. காரணம் என்ன? வேறு பிரிக்கப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். புரியுதா? நம்ம பார்த்து தான் ஆண்டவர் நீங்கள் உப்புடையவர்களாக இருங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்தா சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அப்போ நம்ம அதை காத்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்து சொல்கிறாரு? உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் தான் உப்புடையவர்களாக இருக்கிறீங்களா என்பதை பார்க்க வேண்டுமானால் இந்த 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ளவங்களுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிந்தால் தான் நீங்கள் உப்புடையவர்கள். அதையும் கவனிச்சுக்கிடணும். அந்த 12 வசனங்கள், அந்த சொல்லப்பட்ட 3லிருந்து 12வது வசனம் வரை சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள், ஆவியில் எழுமை, அப்படி தானே நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, சாந்த குணம், இப்படிப்பட்ட எல்லா குணங்களும் நம்ம இருக்குமானால் நம்ம யாரு? பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். உப்பு சாரமற்று போனால் அது என்ன செய்ய முடியாது, அதை சரிப்படுத்த முடியாது என்று சொல்லி தான் அங்கே வேதம் சொல்கிறது. கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. உப்பால் சாரமேறியதாக இருப்பதாக அவனவனுக்கு இன்னென்ன பிரகாரம் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கே.
உங்கள் வார்த்தையிலது வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்ததாய் உப்பால் சாரமேறிதான் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த உலகம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கவனிக்கிறாங்க. நம்ம யாருக்கு என்னென்ன பிரகாரம் உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை மற்றவங்களை விட 1000 முறை யோசித்து பேசணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நம்மிடத்தில் ஒரு வார்த்தை வெளிப்படுமானால் கிருபை பொருந்திய வார்த்தையாக இருக்கணும். மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாக இருக்கணும். அவனை வேதனைப்படுத்துகிற வார்த்தையாக இருந்துடக்கூடாது. சொல்லப்படுது, கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேறியதாய் இருப்பதாக. எப்படி? அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நமக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, உறவு இருக்குது, சொந்தம் இருக்குது, சபை இருக்குது, எல்லா இடங்கள் எல்லாம் இருக்குது. பலர்கிட்ட பல விதமாக பேசுகிறோம், பழகுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவங்க என்னதும் பேசிட்டு போட்டு, அங்கே என்னதும் நினச்சிட்டு போட்டு, என்னதும் சொல்லிட்டு போயிட்டு, ஆனால் நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும், சாரம் உள்ளதாக இருக்கணும். வசனம், வார்த்தைகள். ஆமேன். இப்போ புரியும் நினைக்கிறேன். ஆமேன். அப்படி என்றால் நம்முடைய வார்த்தைக்கு விலைக்கரையும் இருக்கணும். அங்கே வார்த்தைக்கு அங்கே ஒரு உயர்வு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏதோ இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதெல்லாம் பேசிட்டு, எதெல்லாம் சொல்லிக்கிட்டு, குண்டனி சொல்லிக்கிட்டு, அப்படி சொல்லிட்டு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு குழப்பம், சபைகள்லையும் வெளியும் ஊர்லையும் குடும்பத்திலையும் குழப்பங்களை உண்டாக்குறவங்க யாராக இருக்கிறீங்க? விசுவாசி இருக்கிறீங்க. அப்படி என்றால் சாரத்தன்மை இல்லை, இழந்துட்டீங்க. கிருபை உள்ள வார்த்தை வெளிப்படலை. உன்னை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நீங்கள் பாவம் செய்திருப்பீங்க, நானும் செய்திருக்கிறோம், பேசியிருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், பலவிதமான தீய காரியங்களை செய்ய பழகியிருப்போம். அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்தில் வாழ்ந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ உலகத்துக்கு உப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய பிரதானமான ஒரு வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அப்படி என்றால் நாம் சிந்தித்து தான் பேசணும். நம்முடைய நடைகள், உடைகள், பாவனைகள், பேச்சுகள், செய்கைகள் ஒன்றுமே நம்ம செய்யாமலேயே நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு எதுவுமே நம்ம யாரையுமே குறை சொல்லாமல் இருந்தாலும், எதுவுமே நல்லபடியாக போயிட்டு இருந்தால் கூட நம்மளை என்ன செய்வாங்க, அப்படி இப்படி நம்ம பேச்சுக்கும் அவளுக்கு செயலுக்கும் சரியே இல்லை, சம்மந்தமே இல்லை, அவெல்லாம் நான் விசுவாசி நம்ம லிஸ்ட்லேயே வைக்கலைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் நம்ம வார்த்தைகளை விட்டுருவோம். அதான் அழகாக சொல்லிருக்குது, உங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாக இருக்கணும். கிருபை பொருந்தியதாக இருக்கணும். வார்த்தையில் அப்படி உள்ள ஒரு பேசும் பொழுதே அவனுக்கு ஒரு ஆறுதலை விட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தெரியுதே. அந்த தம்பி பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, கொஞ்சம் பேசப்பா, இந்த வார்த்தை கேட்கணும், எனக்கு ஆவலாக இருக்குதுன்னு சொல்லணும். அதில் ஒரு சாரத்தன்மை இருக்க வேண்டும், சுவை இருக்க வேண்டும், ருசி இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும், குணம் இருக்க வேண்டும். ஆமேன். இதான் உப்பினுடைய குணங்கள். அப்படிப்பட்ட குணங்களும் அப்படிப்பட்ட சோபங்களும் காரியங்களும் உங்களுக்கு எனக்கும் அவசியம் தேவையாக இருக்கிறது. ஆமேன். வாசிங்கள் ராஜாக்கள் புஸ்தகம் சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 46 வாசிங்க. நான் உம்முடைய சாட்சியை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் என்று சொல்லி. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அது உயர்ந்தவனோ பெரியவனோ சிறியவனோ யாராக இருந்தாலும் அவளுக்கு முன்பாக பேசுகிற அந்த திராணி, பேசுகிற அந்த காரியங்கள் நமக்கு வெட்க இல்லாதபடி பேச வேண்டுமானால், அந்த கிருபையும் சாரத்தன்மை இருக்குமானால், யாருக்கிட்டையும், ராஜாக்கிட்டையும், தரித்திரட்டையும், எப்படி அதிகாரிட்டையும், மந்திரிகிட்டையும், கலெக்டர்கிட்டையும், யாருக்கிட்டையும் பேசுகிற அந்த சாரத்தன்மை, அந்த வார்த்தை நம்மிடத்தில் காணப்படும். அது உப்புடையவர்களுக்கு அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். வாசியுங்கள் எபிரேயர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏனெனில்
ஒரு தூரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினாலே மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பிரகாசித்திருக்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம் பாருங்க. ஆனால் இனி உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்திருக்கிறோம், எல்லாத்தையும் ருசி பார்த்திருக்கிறோம். ஆனால் மறுதலித்து போவோமானால் தேவனுடைய குமாரனை மறுபடியும் எனது சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய அன்பை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, சுவாபங்கள் தெரிகிறது, அவரால் எல்லாம் செய்ய முடியும்னு நீ விரும்புகிறீங்க, செய்கிறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க. நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டு உங்களுக்கு தந்திருக்கிறாரா தரலையா? தந்திருக்கிறாருன்னு அலையில சொல்லுங்க. எவ்வளவோ உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. எப்படியோ வாழ்ந்திருந்தோம், எப்படியோ நடந்தோம், எப்படியோ திரிந்தோம். ஆனால் கர்த்தர் ஒரு மறுவாழ்வை தந்திருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாரு, பிள்ளைகளை தந்திருக்கிறார், தேவையான சுகம் பலம் ஆரோக்கியம் எல்லாம் தந்திருக்கிறாரு. இவை எல்லாவற்றையும் அனுபவித்தும் நம் மறுதலித்து போவோமானால் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையிலே அறைவதற்கான ஒரு காரியம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுது. இப்படிப்பட்டவங்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாரத்தன்மை இழந்துவிட்ட அந்த உப்பு அது ஒன்றுக்கும் உரத்துக்கு எதுக்கும் பயன்படாதான். அப்படித்தானே வேதம் வாசித்தோம், அப்படித்தானே? எதுக்குமே பயன்படாது, ஒன்றுக்குமே லாய்க்கில்லை. நீ ஒன்றுக்குமே லாய்க்கில்லாதவளா ஆயிடக்கூடாது. புரியுதா? தேவனுடைய அன்பை பார்த்து ருசித்திருக்கிறீங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீங்க, நன்மைகளை சுவைத்திருக்கிறீங்க. இவ்வளவு காரியம் பெற்றுட்டும் நீங்கள் மறுதலித்தின்னா மீண்டும் உங்களை புதுப்பிக்க முடியாது. உப்பை திருப்பி புதுப்பிக்க முடியாது. சாரம் தன்மை இழந்த உப்பை என்ன செய்ய முடியாது? புதுப்பிக்க முடியாது. அது உப்பளத்தில் கொட்டி எங்கேயோ அழிச்சிருவாங்க. புரியுதா? அது சாரத்தன்மை இழந்தது, அது விலையும் போகாது. சாரத்தன்மை இழந்தது, குணமும் இருக்காது, சுவையும் இருக்காது, மனமும் இருக்காது, எதுக்கும் பிரயோஜனமும் படாது. அது எருவுக்கு கூட ஆகாதான், உரத்து கூட ஆகாதான். அப்படி தானே வாசித்தீங்க? உரத்து கூட ஆகாது. இப்போ எல்லாரும் விதிக்கப்பட்டு அது வெளியே புறம்பே தள்ளப்படும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஆமென். அழுகை சொல்வீங்களா? கனி கொடுக்காத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடுக்கிற மரம் எதுவோ சுத்திகரிக்கப்பட்டு இன்னும் அநேக கனிகளை கொடுக்கும்படியாக சுத்தம் பண்ணுவார். ஆமென். இப்பொழுதோ கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், சுவை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மனம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி சுவாபம் இருந்தால் தான் தேவன் நம்ம மேல பிரியமாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே போதும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கீழாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன செய்திருக்கிறோன்னா, இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பப்பட்டிருக்கிறோம், தப்பி வாழ்கிறோம். அப்படின்னா நீ பாவம் செய்யாமல் வாழ்கிற, நீ சாரத்தன்மை இழந்துல வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனால் மறுபடியும் அதில் சிக்கிட்டீங்கன்னா எதில்? உலகத்தின் ஆசையில், இச்சையில், ஆடம்பரத்தில், அல்லது உலகத்தினுடைய
பலவிதமான காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். அவைகளில் சிக்கி கொண்டேன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். பின்னால் வரப்போகிறது முன்னால் உள்ள கேட்டை விட அதிகமாக இருக்குமா? நல்லா புரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு மனசில் தெரியும் உங்களுக்கு. எனவே நம்ம நினச்சிருக்கிறோன்னா, நம்ம தேவனை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி இருக்கிறோம். தேவனை அறிஞ்சனால தான் தப்பி இருக்கிறோம். இப்போ நானும் ஒரு நாள் தேவனை அறிந்தேன், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி வாழ்கிறேன். நீங்களும் ஒரு நாள் இயேசுவை அறிந்தீங்க, உலகத்தினுடைய அசுத்தங்களை தப்பி வாழ்கிறீங்க. மறுபடியும் அதில் சிக்கிட்டீங்கன்னா, உலகத்தில் சிக்கிட்டேன்னா என்ன செய்ய முடியாது, உங்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுறது. அந்த நிலைமை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவ்வளவு கேடுகளை நம்ம சுமக்கிற பிள்ளைகளாக மாறிடுவோம். தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் நலமாக இருக்கும். ஆமேன். ஒருவேளை இந்த வசனங்களை கேட்காம இருந்தீங்கன்னா நீங்க தப்பிடுவீங்க. அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? எனக்கு கேட்கலப்பா, எனக்கு தெரியல, அதனால சொல்லி ஒருவேளை நீங்க தப்பித்து கொள்ளலாம். எனவே பாருங்க, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு ஆமேன் விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தனால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். எந்த அளவில் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த அளவில் வசனத்தை கேட்டிருக்கிறீங்களோ, அதன் அளவின் படியாக நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் சொல்கிறேன், இந்த சபையில் வருவங்க நிறைய வசனங்களை கேட்டுருக்கிறீங்க, நிறைய சத்தியங்களை இங்கே கேட்டுட்டு இருக்கிறீங்க, எவ்வளவோ வார்த்தைகளை இந்த இடத்துல போதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதை மனம் திரும்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ புதுப்பிக்கப்பட வேண்டும், சுவை கொடுக்க வேண்டும், அநேக ஆசீர்வாதம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவரிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியால் ஒப்பிடப்படுவான். அப்படின்னா என்ன? சோதிக்கப்படுவான். திரும்ப வசனம் வாசிங்க. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் ஒப்பிடப்படும். இதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் லேவியராகமத்தில் படித்தீங்கன்னா அந்த பலிகளுக்கெல்லாம் உப்பு தூவாங்க, போஜன பலிகளுக்கெல்லாம். வேதம் சொல்கிறது, எந்த பலியும், எந்த பலிபிடத்தில் வைக்கிற பலிகள் இருந்தாலும் அது உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். ஆமேன். அதில் சொல்லுங்க, அக்கினி பரிசோதனை உனக்கு உண்டு. உன் பரிசுத்தத்தை குறித்தான, உன் வாழ்வை குறித்தான பரிசோதனைகள் உனக்கு வாழ்க்கையில் வரும். சில நினைக்கிறீங்க நீங்கள் தான் பாவம் செய்கிறீங்க என்று சொல்லி. அப்படி அல்ல. உங்களுக்கு சில நேரங்களில் சோதனை வரும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அப்போ எந்த மனுஷனுக்கும் ஒரு அக்கினி பரிசோதனை உண்டு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எல்லா சோதனை உங்களுக்கு உண்டு. எதற்கு? நீங்கள் பொன்னாக விளங்கும்படியாக, அல்லது அது ஆண்டவருக்கு பயன்படும்படியாக உங்களுக்கு சோதனை உண்டு. இந்த உப்பு உப்பளத்தில் எப்படி தயாராகுது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எப்படி தயாராகுகிறது? கடல் தண்ணீரை எடுத்து பாத்தி பாத்தியாக வைத்து அங்கே சூரிய வெளிச்சம் படுவதற்காக அங்கே வைத்திருப்பாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக சூரிய வெளிச்சம் அந்த தண்ணீரில் படுகிறதோ அந்த உப்பு தான் அது கனத்துக்குரிய சுவைமிக்க உப்பாக இருக்கும். மழையிலும் வெணலிலையும் இருந்து அது விளைந்து என்றால்
அதுக்கு அந்த அளவுக்கு சுவை இருக்காது. எந்த அளவுக்கு அந்த நீதியின் சூரியனாக இருக்கிற கிறிஸ்துவினால புடமிடப்பட்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திடனாக இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஆமென். எப்படி உப்பானது அதிக வெப்பத்தினால தான் அதிக சுவைகள் அதிகமாக விளைகிறது, அதிக வெண்மையை கொடுக்கிறது, அநேக மனத்தை கொடுக்குது. அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு, அதாவது வேதம் சொல்கிறது, எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்பது போல எந்த மனுஷனும் அக்கினினால ஒப்பிடப்படுவான், சோதனைக்கு உட்படுத்தப்படுவான். எனக்கு சோதனையே வேண்டாம், கஷ்டமே வேண்டாம்னா நீ கிறிஸ்தவளே இல்லை. இவ்வளோ பாடு வருது பாஸ்டர், இவ்வளோ கஷ்டம் வருது, நானும் ஜெபம் பண்ணுறேன்ல, சபைக்கு வரேன், நானும் வேதம் படிக்கிறேன்னே, உனக்கு கஷ்டமே இல்லைன்னா உனக்கு என்ன இல்லை, ஆண்டவர் அவன் கூட இல்லைன்னு அர்த்தம். உன்னை அவர் புடம் விட்டுட்டே இருப்பார், சோதிச்சுன்னு இருப்ப. அப்போ தான் நீ ஜெபம் பண்ணுவேன், அப்போ தான் ஒழுங்காக சபைக்காவது வருவேன். ஆமென். ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருந்துட்டுனா யார் வர்றா, டாட்டா காணிச்சிட்டு போயிடுவேன். ஆமென். அதனால் ஆண்டவர் உங்களை புடமிட்டு என்ன செய்கிறாரு, உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற. அடுத்த வசனம் வாசிங்க. உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனால சாரம் உண்டாக்குறீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடுவலாக இருங்கள், ஒருவர் நினைச்சிங்க சமாதானம் உள்ளவர்களாக இருங்க. அப்போ சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானாலே அவர்களுக்கு உப்பு இருந்தால் தான் முடியும். ஆமென். சொரண உப்பு போட்டு தான் சாப்பிட்றியான்னு கேட்பேன். உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன். சில கேட்பாங்கள், நீ சாப்பாடு உப்பு போட்டு சாப்பிட்றியா அல்லது வேற என்னத்தை போட்டு சாப்பிட்றியா, உனக்கு சூடு சொரணே இல்லையே. ஆமே கேட்குறாங்க இல்லையா, பொதுவாக உலகத்தில் கேட்குறாங்க. அப்போ சரி, உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்க நீங்கள் எல்லாரும், பார்க்க முழிக்க பார்த்தா ஆமே சீனி போட்டு சாப்பிட்ற போல இருக்கிற, உப்பு தானே போடுறீங்க. ஆமேன். பார்த்தீங்களா, அழகாக சொல்லப்பட்டிருக்குது. உப்பு நல்லது தான். நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா, ஒருவரோடு சமாதானமாக இருப்பீங்க, கடிச்சு பச்சிக்க மாட்டீங்க. இந்த உப்பு குறையதுனால, உப்பு தன்மை குறையதுனால தான், சாரத்தன்மை குறையதுனால தான் என்ன செய்றீங்க, இந்த கடிச்சு பட்சிக்கிற குணம் நமக்கு ஓனாய போல கடிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? திரும்ப வசனம் வாசிங்க, 50 வசனம் வாசிங்க. உப்பு நல்லது தான், சாரமற்று போனால் எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளால நீங்கள் உப்புட இருங்கள், ஒருவரோட சமாதான உள்ளவர்களாக இருங்க. ஆமேன். இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னது இதுதான். இவங்களை தான் உப்புன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தப்பாக புரியாதுங்க, இதுங்களை தான் உப்புன்னு சொன்னாங்க. அவைகள் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு சாரத்தன்மை இல்லை என்பது அர்த்தம். அவைகள் இல்லைன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க, என்னை உப்புடையவனாக மாற்றுங்க, உமக்கு புரோஜன மகனாக மகளாக மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்ட சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவன் செய்வார், உங்களை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துகிற நல்ல ஆண்டவராக இருப்பார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. எனவே அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய குணங்கள், சோபங்கள் இவைகளெல்லாம் உப்பை போல இருக்க வேண்டும். அவைகள் மற்றவங்களுக்கு பயன்பட்டு தன்னை அழித்து கொள்கிறது போல இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் தேவனுக்காக, வார்த்தைக்காக, அவருக்காக வாழ்கிற அர்ப்பணிப்பான ஒரு வாழ்வை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். உப்பை போன்ற குணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு அது புரோஜனமானவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சாரத்தன்மை இழந்து விட்டால் தேவனால் புறக்கணிக்கப்படுவீங்க. எதற்குமே பயன்படுத்த முடியாதவங்களை வெளியே தான் கொட்டப்படும். அது எருவுக்கு கூட, உரத்துக்கு கூட ஆகாது. பொதுவாக எல்லாத்தையும் உரத்துக்கு ஆகும், எல்லாத்தையும் உரத்துக்கு போட்டுடலாம். ஆனால் சாரத்தன்மை இழந்த உப்பை உரத்துக்குள்ள லாய்க்கலைன்னா நீ அப்படிப்பட்டவனா நீ மாறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நெருக்கங்கள் ஊத்துற வாழ்க்கையில் வந்தாலும் சாரத்தன்மையை ஒரு நாள் இழக்குவதற்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. சாரத்தன்மை இழந்து விடாதீங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவீங்க. சமுதாயம் புறக்கணிக்கப்படும், உலகம் புறக்கணிக்கப்படும். எல்லாரும் நம்மை பார்த்து சீன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? எல்லாரும் சீன்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் தூக்கி ரோட்டில் போடும் பொழுது,
எவ்வளோ அவமானம் பார்த்தீங்களா? இப்போ ஒருவேளை நீ செய்கிற பாவம், நீ செய்கிற காரியங்கள் ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கலாம். ஒரு சொற்ப சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் உன் சாரத்தன்மையை இழக்க ஆரம்பித்தீன்னா உன் வீட்டில் புறக்கணித்துருவாங்க, தெருவில் புறக்கணித்துருவாங்க, நண்பர்கள் உன்னை சேர்க்கவே மாட்டாங்க, உன் போதகரும் உங்களை வெறுத்துருவார், ஆண்டவரும் வெறுத்துருவார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். எனவே இன்றைக்கு அனுசமத்தை ஒப்பு கொடுக்க போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, நான் உப்புடையவன் என்று நீங்கள் சொன்னீங்க. நான் கடைசி வரை சுவையும் மனமும் குணமும் உமக்கு உடையவளாக நான் இருக்கணும். என்னை காத்துக்கொள்ள கிருபை தாங்க என்று சொல்லி ஜெபிக்க போகிறேன். எழுந்திருப்போம்.